இங்க ஒருத்தன் குங்ஃபு கத்துக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாங்க் கிட்ட வந்திருக்கான். அப்ப அந்த மாங்க் அவனுக்கு குங்ஃபு கத்து கொடுக்கணும்னா பக்கத்துல இருக்க இடிஞ்சு போன வீட்டை கட்டி முடிக்கணும்னு சொல்றாரு. உடனே அவன் எதையுமே ஒழுங்கா பண்ணாம அவசரமா அந்த வீட்டை கட்டி முடிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த மாங்க் அதை பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அவ விரல் வச்சதுமே அந்த வீடு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருது. சோ முந்தைய ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிட்டவன் இந்த டைம் அந்த வீட்டை களிமண்ணை சேர்த்து கட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பொறுமையா டைம் எடுத்து ஒரு வழியா முன்னாடி இருந்ததை விட ஸ்ட்ராங்கா அதை கட்டிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்த மாங்க் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு அமைதியா வெளியே வராரு. அப்ப அவன் சக்சீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறப்ப அவர் காலால உதைக்க அந்த வீட்டோட சுவர் இடிஞ்சிருது. பார்த்தா அடுத்த சில நிமிஷங்கள்லயே அவர் மொத்தமா அதை இடிச்சு தரமட்டமாக்கிடுறாரு. ஆனா அவன் அப்பவும் ஹோப்ப விடாம நைட்டு முழுக்க தூங்காம வேலை பார்த்து ஒரு வழியா ஸ்ட்ராங்கான ஒரு வீட்டை கட்டிடுறான். அடுத்த நாள் மாங்கு வந்து அதை பார்த்ததுமே வழக்கம் போல அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அவன் அதை காப்பாத்துறதுக்காக அவனால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றான். அதே நேரத்துல மாங்கும் நிறுத்தாம அட்டாக் பண்ணிட்டே இருக்க இவன் ஒவ்வொன்னையும் பிளாக் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் அந்த வீட்டை முடிக்கிறதுக்காக டோரை எடுத்து வைக்க போக அந்த மாங்க் அவனை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அவன் தலையை யூஸ் பண்ணி மாங்க தாக்குனவன் ஒரு வழியா டோரை வச்சு அந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறான்.